எல்லாருக்கும் வணக்கம். ஆப்ப சோடா இல்லாமல் தேங்காய் இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக ஆப்பம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஞ்சு போல் ஆப்பம் செய்கிறதுக்காக ஒரு 1/2 கிலோ பச்சரிசி இப்போ நான் ஊற போட போகிறேன். அது கூட வந்துட்டு ஒரு 50 கிராம்ஸ் உளுந்தும் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா ஊற போட்டுட்டு இதை கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் நான். இந்த பச்சரிசி உளுந்து வெந்தயம் மூணையும் நல்லா ஒரு 3-4 தடவை அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், அரைக்கும் போது காட்டுறேன். ஆப்பத்துக்கு ஊற வச்ச பச்சரிசி 5 மணி நேரம் ஊற வச்சேன். ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. அது கூட கொஞ்சோண்டு ஒரு 2 கைப்பிடி அளவு பழைய சாப்பாடு இருந்துச்சு, காலையில் வடித்த சாப்பாடு. அதையும் அது கூட போட்டு ஆட்டி, வேறு எதுவுமே போடலை நான். பழைய சாப்பாடு, உளுந்து, வெந்தயம், அரிசி இது மட்டும் போட்டு ஆப்பத்துக்கு நான் பண்ண போகிறேன். இது வந்துட்டு எங்கள் பாட்டியோட ரெசிபி. எங்கள் பாட்டி அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆப்பம் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணி பண்ணுறேன். வேறு எதுவுமே போட மாட்டாங்க பாட்டி. அவல் போட மாட்டாங்க, தேங்காய் பால் போட மாட்டாங்க, இல்லை தேங்காய் துருவி போடுவாங்க ஒரு சிலர். அதை நான் போட மாட்டேன். வெறும் பழைய சாப்பாடு இது 2 மட்டும்தான் போட்டு நான் பண்ணுறேன். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் அது கூட வந்துட்டு சால்ட்டு ஒரு தேவையான அளவு அதுக்கு போட்டுக்கலாம் நம்ம. நான் வேறு எதுவுமே போடலை இதில். ஆப்ப சோடா எதுவுமே போட கிடையாது. நான் வந்துட்டு கையில் தான் இதை கலக்க போகிறேன். ஏன்னா கையில் கலக்கினா தான் சீக்கிரம் புளிக்கும். அதனால் கையில் கலக்கி நான் வைக்க போகிறேன். காலையில் தான் ஊற்ற போகிறேன். இப்போ நைட் ஆட்டி வச்சுருக்கிறேன். காலையில் ஊற்றும் போது எப்படி பொங்கி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இதில் வந்துட்டு சோடா உப்பு எதுவுமே கலக்கலை, உப்பு மட்டும் போட்டு கலந்து வச்சது தான். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இதை வந்துட்டு நான் இப்போ ஆப்பம் ஊற்றி காட்ட போகிறேன். இதில் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆப்பம் ஊற்றி காட்ட போகிறேன் பாருங்கள். ஓகே, ஆப்பச்சட்டியே நான் காய வச்சுருந்தேன், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஆப்பம் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்திருக்கு. இதை எடுத்துடலாம். அப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சைடெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆப்பம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது கூட நான் வந்துட்டு கத்திரிக்காய் கொஸ்து பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கொஸ்து ஆப்பம். நீங்கள் வந்துட்டு பொட்டுக்கடலை சட்னி இல்லை தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் இதில் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.